ஒரு அழகான சண்டே காலை பொழுது நான் நைட் ஷிஃப்ட் பார்த்து தூங்கிட்டு எந்திரிக்கும் போது சடால்னு ஒரு பிளான் என் மைண்டுக்குள்ள ஒரு தாட் ஓடிச்சு. என்னடா BMW பைக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டில் பூஜை போட்டுட்டு இருக்கியா? திடீர்னு வீட்டில் எல்லாரும் கையில் காலையும் விழுந்து ஒரு சின்ன ஷார்ட் ரைட் பிளான் பண்ணேன். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை போயிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல நான் காலையிலேயே கிளம்புனேன். போகும்போது ஈசிஆர் வழியா போனேன். அங்க பாலாறு பிரிட்ஜ் வந்துச்சு. அந்த பிரிட்ஜை பார்த்த உடனே செம்ம அழகா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் வைப் கிடைச்ச மாதிரி இருந்தது. செம்ம காத்துங்க, வண்டி நிலை தடுமாறுது அப்படின்னு சொல்லணும். அந்த அண்ணனுக்கு வழி விட்டுடலாம். இப்போ வாங்க ஊருக்கு போ. ரொம்ப நாள் கழிச்சு ஹெல்மெட்ல கோப்ரோ மாட்டின உடனே வெயிட் தாங்கலைங்க, கலாப்புன்னு கீழே இறங்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பப்போ மாட்டுவேன், பழகிடுச்சு. வண்டி நல்லா ஸ்டேபிளா போயிட்டு இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியான காற்று, வின் நாய்ஸ் வருதா என்னன்னு தெரியல, நான் பேசுறது இல்லலாம். அதனால கொஞ்சம் ஸ்பீடை கம்மியாகவே மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு 60 ரேஞ்சிலேயே. இன்னும் லஞ்சு சாப்பிடல. பிசிஆரில் நான் ஏற்கனவே நம்ம ட்ரோன் வாங்கினப்போ ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணியிருந்தோம், காணத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். நானும் என் ஃப்ரெண்டை தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு குடிசை ஹோட்டல்னு ஒன்று சொல்லுவாங்க. சீ ஃபுட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஈசிஆர் ரோடு மேலேயே இருக்கும். கூவத்தூர் டவுன் பஸ் ஸ்டாப் ஒன்று வரும், அதை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் வரும். அந்த இடத்துல போய் என்னென்ன இருக்குன்றது, அந்த ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்லான்ற ஒரு நட்பாசியில் நானும் என் நண்பரும் போயிட்டுருக்கோம். அதனால் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன், 80 to 85 போயிட்டாங்க. அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு வெட்டிட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். மிஸ் பண்ணாம பாருங்க, ட்ரோன் ஷாட்ஸ் நல்லாவே இருக்கும். யூஸ்வலாக இந்த ரூட்டில் போகும்போதெல்லாம் இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். லன்ச் டைம் ஆனதுனால ஒரு குடிசை ஹோட்டல் மாதிரி இருந்தது. ஊருங்களுக்கே உண்டான ஒரு ஹோட்டல் லுக்கில் தான் இருந்தது. அங்கே நிறைய கார்லாம் வச்சு நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் போய் சாப்பிட்டோம். நாங்கள் நிறைய ஐட்டம் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் பில்லு 2 பேருக்கு ஒரு 650 ரூபாய் தான் வந்துச்சு. நாங்கள் எறா, மீன், முட்டை, சிக்கன் பிரியாணி அண்ட் நான்வெஜ் ரைஸ் வித் 2 சோடா. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ட்ரோன் ஷாட் எடுக்க ஆரம்பித்தாங்க. பாலார் பிரிட்ஜ் மேலே எடுத்து பார்க்க அந்த அழகில் மெய் மறந்து ரைடு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் மறந்துட்டேன். இந்த அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்த அழகான ஒரு பதிவை ட்ரோன் ஷாட்டாக எடுத்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கூடவே என்னுடைய புது BMW GS 310 வெஹிக்கிளில் ஒரு 100 கிலோமீட்டர் ஷார்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர்ஸ் அன்றைக்கி ஓட்டியிருப்பேன். இந்த பையனை ட்ரோன் ஷாட் எடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் பேக் போடான்னு சொன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சேர்த்து கொடுத்துட்டாங்க. போன மாதிரிலாம் போயிட்டு எங்கேயோ நின்றுச்சு, எனக்கும் தெரியல. லேம்ப் போஸ்ட்ல அடி வாங்கிருக்காங்க. இந்நேரம் தப்பிச்சு ஏதோ சேனல்ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பையன் ஒன்னும் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றான். நான் என் மேலேயே தப்பு தான். நான் ஃப்ரண்ட் பேக் போடுறான்னு சொன்னா ஃப்ரண்ட் பேக் இதை கொடுக்கறதுக்கு பதில் இதை கிராஸ்ல குடுத்துட்டாங்க. ரோடு கோணன்னு போயிடுச்சு. நான் வண்டி ஓட்டும் போது அழகா ஒரு ஷாட் எடுறான்னு சொன்னாங்க. எப்படி எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. ட்ரோன் ஷாட் ஆயிட்டு இருக்கான். இந்நேரம் ஷார்ட் சர்க்கிட் ஆகி தண்ணிக்குள்ள ஊந்துருக்காங்க இந்த பையன் போட்டதுக்கு. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Tata bye.